Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு மூன்றாவது அத்தியாயம் 4 ஸ்லோகம் பார்க்கிறோம் இல்லீங்களா இன்னைக்கு. So we are seeing 22, 23, 24, 25 and 26. 5 shlokas we are seeing today. 5 ஸ்லோகா நம்ம read பண்ணிருக்கோம். Yes. So very beautifully Krishna is taking the flow. ரொம்ப அழகா எப்படி போறோனே தெரியாம அப்படியே பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லீங்களா. just traveling அந்த ஃப்ளோவோட வரும்போது அப்படியே ஸ்மூத் டிரான்சிஷன் is going on இல்லீங்களா. My gosh. So there is a smooth transition going on now. நம்ம வந்து பகவத்கீதையோட ஜேர்னிலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் இப்ப போயிட்டு இருக்கு. சோ நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் பகவான் வந்து யாருக்கெல்லாம் கடமை இருக்கு, யாருக்கெல்லாம் கடமை இல்ல, தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு கடமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிட்டு இஸ் மேக்கிங் அ பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது பகவானே சொல்றாரு, யா ஐ அக்ரி, கடமை தன்னை உணர்ந்துட்டாங்கன்னா கடமை இல்ல, ஐ அக்ரி. ஆனா அவங்களும் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அட்லீஸ்ட் டு ஷோ அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். வெளியில தப்பா பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறாங்க. அங்க போனா அவ்வளவுதான், நீங்க சன்னியாசி ஆயிடுவீங்க, காட்டு விட்டு ஓடிடுவீங்க அப்படின்லாம் சரி வீட்டை விட்டு ஓடி காட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா பகவான் எவ்வளவு தெளிவா, ரொம்ப தெளிவா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர்ல இல்ல. லைக் 1 வருஷம் பகவத்கீதை காதுல கேட்ட உடனேயே ரினௌன்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆளுங்க இல்ல. சோ சும்மா நாலேஜ் தீரி ஞானால ரினௌன்ஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள உனக்கு இன்னும் அந்த புலனுகுச்சி பொருளுடைய டேஸ்ட் அப்படியே இருக்குது, நீ டெம்பரரியா சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். then but you will have a taste, so that means you are a mithyachara, you are a pretender. So don't renounce artificially. That's what Krishna wants to say. Don't renounce artificially renounce பண்ணாத. சோ அப்ப என்னதான் பண்றது, எனக்கு இந்த ஞானா கிடைச்சிருச்சு, நான் ரினௌன்ஸ் பண்ணக்கூடாது, இந்த பௌதிக உலகத்துல நான் சாதிக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, then what else I have to do அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும். அப்படிங்கறதுக்காக தான் பகவான் சொல்றாரு, ஓகே யூ மைட் ஹவ் பீன் செல்ஃப் ரியலைஸ்ட் ஆல்சோ. இது வந்து தன்னை உணர்ந்தவங்களுக்கு, நம்ம என்ன அது கூட ஆகல, தன்னை உணர்ந்தவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ செல்ஃப் ரியலைஸ் ஆயிருக்கலாம், ஐ அக்ரி, பட் why don't you act for an inspiration to others? சோ ஒரு பெரிய மனிதன், ஜென்ரலா நேத்தே நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய மனிதர் எப்படி நடந்துக்கிறாரோ அவங்கள பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஜென்ரலாவே we take inspiration from people, right? நமக்கு ஈவன் மெட்டீரியலிஸ்டிக்லி கூட ஒரு டாக்டரா இருந்தா, ஒரு டாக்டர் நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா we'll just take inspiration from them இல்லைங்களா. It is our human tendency. நம்ம வந்து ஒரு பக்கா கிரகஸ்தாவா இருந்தாங்கன்னா we take inspiration from them. அவங்க பாரு காலையில எந்திரிச்சு எப்படி ஃபேமிலி பாக்குறாங்க, எவ்வளவு அழகா கோலம் போடுறாங்க, எவ்வளவு அழகா சமைக்கிறாங்க. we take inspiration, right, from people who are excelling in that particular field. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ they take inspiration. அவங்க நல்லா பண்றாங்க, நானும் பண்ணணும், என்னாலையும் முடியும். we take some inspiration. சோ அந்த இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுக்கு there should be a role model. இப்ப நான் கிருஷ்ண உணர்வை வந்து அடைஞ்சிட்டவங்க எல்லாருமே போய் காட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி பக்தி பண்ண முடியும்? வாட் அபவுட் us? ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய சிக்ஷா குரு இஸ் ஹோலினஸ் பக்திவினோத மகரிஷ், இஸ் அ சன்னியாசி, இஸ் செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன். அவங்க எல்லாம் வந்து செல்ஃப் ரியலைஸ் ஆயிட்டேன், நான் போய் விருந்தாவனத்துல உட்காந்து நான் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன்
அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா நாம வந்து எப்படி நமக்கெல்லாம் இது கிடைச்சிருக்கும்? அந்த மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்கள், அந்த மாதிரி இருக்கிற உயர்ந்த பக்தர்களுடைய கருணைனால இன்னைக்கு நாமெல்லாம் உட்கார்ந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? We are all reading Bhagavad Gita only because of the mercy of a higher elevated soul. அவங்கெல்லாம் இன்னைக்கு அவரும் உட்கார்ந்துட்டு நம்மளோடய உட்கார்ந்து அவரும் காலையில எந்திரிச்சு சாண்டிங் பண்ணி எல்லா மங்களாரத்தி அட்டன் பண்ணி கிளாஸ் கொடுத்து பிரசாதம் எடுத்துக்கிட்டு மேல மேல அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி இஸ் சூப்பர் டூப்பர் பிஸி சன்னியாசி. பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் பீப்புள், பட் இவரை நாங்க வந்து கொஞ்சம் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்றதுனால இஸ் வெரி 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 பிஸி சன்னியாசி. ஸோ இது வந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு வந்து சன்னியாசி வெரி பிஸி அப்படிங்கிறது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கலாம் இல்லைங்களா? இட் மே லுக் கான்ட்ரடிக்டரி. சன்னியாசி பட் வெரி பிஸி. ஏன்னா சன்னியாசினாலே என்ன நம்ம நினைச்சிட்டு இருப்போம்? அவங்க பாட்டுக்கு போய்க்கு வந்து டெம்பிளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ நமக்கு வந்து அது வந்து கான்ட்ரடிக்டரியா தெரியும். ஆனா we should understand very nicely, இந்த மாதிரி இருக்கிற உயர்ந்த ஜீவாத்மாக்கள், highly elevated souls, self-realized people, they are also working and showing us how to work in Krishna conscious. How to work in Krishna conscious. So வந்து இங்க பகவான் வந்து ஃபர்ஸ்ட் ஜனக மகாராஜா சொன்னாரு, அடுத்து தன்னை வச்சுட்டே சொல்லிட்டாரு. See, பகவான் சொல்றாரு பாருங்க, பாவமா இருக்கு. See the way Krishna is telling, நம்மளுக்காக அவர் எத்தனை எல்லாம் பண்றாருங்கிறது இதை பார்த்தாதான் நமக்கு ரியலி ஷாக்கிங்காவும் இருக்கு. So Krishna is telling here, இந்த 3 உலகத்திலையும் எனக்கு என்ன கடமை இருக்கு யோசிச்சு பாருங்க. பகவானுக்கு என்ன கடமை இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஹிஸ். அவருக்கு என்ன கடமை இருக்கு? அவர் ஆத்ம ராபா. நீங்க திருப்தி படுத்திதான் அவர் திருப்தி ஆகணும்னு அவசியம் இல்லை. He is self-contented. He does not need you, but he needs you. அதுதான் அச்சிந்திய பேத அபேதா. சோ பாத்தீங்கன்னா பகவான் கடமை எதுவும் இல்லை. அவர் என்ன ஜாலியா பூலகத்துல வந்தாரா, நல்லா ஜாலியா கோபியஸோட என்ஜாய் பண்ணாரா? அப்படி இருந்திருக்கலாம். அவர் என்ஜாய்மெண்டோடு நிறுத்தல, மறுபடி கல்யாணம் பண்ணாரு. 1 இல்ல 2 இல்ல. How many wives he has? 16,108. 16,108 மனைவிகள். சோ அவங்களையும் எல்லாத்தையும் பக்காவா ஒரு கிரகஸ்தாவா மெயின்டைன் பண்ணாரு. He did it wonderfully. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பேலஸ் கட்டி கொடுத்தாரு. அண்ட் ஃப்ரெண்டா அவர் இந்த பூலகத்துல இருக்கும் போது நடந்த அந்த கொடுமைகளை அவர் பார்த்துட்டு சும்மா இல்ல. He was actively involved. Actually உண்மையில் யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணருக்கும் மகாபாரத போருக்கும் என்ன சம்பந்தம்? Is he directly related to this? Is he a member of Kuru dynasty? கிருஷ்ணா எந்த டைனஸ்டி சேர்ந்தவர்? Yadu dynasty. Yadu dynasty. So what is the relation he has? Does he has direct relation with Kurus? No mataji. No mataji, cousin. He just அவங்க அப்பாவுடைய தங்கச்சி பையன் இந்த பசங்க எல்லாம், அவ்வளவுதான், கசின் பிரதர். பட் கிருஷ்ணா never neglected his duty. எந்த அளவுக்கு அவர் வந்து இது பண்ணி பார்த்தார். அவர் வந்து அந்த போரை தடுக்க பார்த்தாரு, தானே தூது போனாரு, பாண்டவாஸ்க்கும் கைட் பண்ணாரு, எல்லாமே பண்ணி பார்த்தார். பட் when things went beyond his capacity, அதாவது his capacity சொல்ல முடியாது, அந்த சபையில வச்சு துகில் உரியிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க, மக்களுடைய மனசு கான்சியஸ் அந்த அளவு டிகிரேட் ஆயிருச்சு அப்படின்னு, then he decided, okay, let us finish it off, let us finish these people off அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணார் இல்லைங்களா? he decided and everything happened. ஆனா இதுல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து சக்திரியரா போர் புரிய கூட டைரக்டா வரல. he just
offered himself his devotee. நான் தேரோட்டியா வரேன். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் பகவத்கீதையில நீங்க புரிஞ்சுக்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா பகவான் வந்து தேரோட்டியா வர்றதுக்கு நிறைய விதத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா தேரோட்டியா வந்தாருன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னும் சிம்பிளா ஃப்ரெண்டுக்காக வந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தடுத்த லெவல் நீங்க புரிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா டீப்பர் மீனிங் நீங்க போக 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 கிருஷ்ணா இஸ் ஷோயிங் அஸ் through his actions. See, if I am guiding your charioteer, you will succeed. Illingla? Is this not a message we can take from this pastime? Yes, Mataji. நம்ம எல்லாருமே தேர் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? மனோரதத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் மைண்டோடைய இதுல வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல பகவான் சொல்றாரு, வெயிட் மைண்ட விட்டுரு, நான் புத்தி கொடுக்குறேன், நான் வரேன் உன் தேர ஓட்ட. ஐ எம் கம்மிங். ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ஹிபிஷன். எனக்கு கவலையே இல்லை. எனக்கு வந்து பிரஸ்டீஜ் கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் நத்திங். I am ready to take over your chariot, provided you allow me to take it over. Illingla? So problem engina, we are not allowing him still. You Mataji, na இப்ப கிருஷ்ணா வந்தா கூட விட்டுருவா மாதாஜி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். But frankly speaking, we are not leaving him. நம்ம விட்டுட்டோம்னா டேக் ஓவர் பண்ணிடுவார். There's no doubt about it. We still are having some hold on us. இன்னும் நம்மளுடைய திறமையில் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். இன்னும் நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சிருக்கிறோம். இன்னும் இந்த பௌதிக உலகத்தை நான் ஆளணும், என் பேச்சை எல்லாரும் கேட்கணும், நான் சொன்னபடி உலகம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் தான் பகவான சேரியட்டரா அங்க உட்கார விடாம தடுக்குது இல்லைங்களா? Krishna is even now ready to take over our chariot. But it is we who literally not allowing him. Jnana, that by knowledge, we may think we are allowing him. No. When a provoking situation comes, you will know you're not ready to hand over yourselves to Krishna. We are not ready to hand over ourselves. நான் இப்படிலாம் பண்ணுனா எனக்கு சில இன்பம் வரும், அதை தடுத்துட்டா நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில நாம என்ன இருக்கோம்? We are not ready to put all our what is that, நம்மளுடைய எல்லா நம்பிக்கையும் ஃபெய்த்தையும் பகவான் மேல போட்டுட்டு அவர் என்ன பார்த்து கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிற லெவல நாம இன்னும் உயரல இல்லைங்களா? Are we raised to that level? No, Mataji. இன்னமே நான் என்னென்னலாம் ப்ரே பண்ணுனா அவர் எப்படி எல்லாம் கொடுப்பாரு, இததான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எப்படி எல்லாம் ப்ரே பண்றது, நான் எப்படி, அதாவது அவர் எனக்கு இதுதான் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம என்னைக்காவது ஒத்துருக்கிறோமா? ஆர் வி அக்ரீயிங் இட்? நல்லா தெரியும், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாம பீயிங் எ டிவோட்டி, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா கிருஷ்ணாவுடைய சாங்ஷன் இல்லாம நடக்காதுன்னு நமக்கு 200% தெரியும். பட் are we accepting this? யோசிச்சு பாருங்க. Are we accepting this? No. We want Krishna to act according to our will. பகவானே எனக்கு இதெல்லாம் நடக்கணும், நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன் பகவானே, எனக்கு நீங்க மட்டும்தான், நான் கோலாக வந்துடுறேன் பகவானே, நான் பாருங்க மாதாஜி சொல்றது எல்லாம் செய்யறேன், 16 மாலை ஜபம் பண்ண சொல்றாங்க செய்யறேன், பிரசாதம் சாப்பிட சொல்றாங்க சாப்பிடுறேன், எந்த கிளாஸ் கூப்பிட்டாலும் வந்துடுறேன். பாத்தீங்களா கிருஷ்ணா, நான் எவ்வளவு பெரிய டிவோட்டி, நான் நீங்க சொன்னது எல்லாம் செய்யறேன். நான் ஸ்லைட்டா என் பையனுக்கு கொஞ்சம் ஜாப் கொஞ்சம் அப்படியே சாங்ஷன் பண்ணி விட்டுருங்க, என் பொண்ணு படிக்கிறா அவளுக்கு கொஞ்சம் எல்லாம் ஃபேவர் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி நம்ம இன்னும் இந்த பௌதிக உலகத்துல நம்ம ரோலுக்கு we still give more important, that is there. அதனாலதான் சொல்றாரு கிருஷ்ணா இங்க. அததான் the point I just want to make here is Krishna is telling, though the truth is we don't have any duty here, since we are so attached to our fruitive results.
பலனை எதிர்பார்க்கும் செயல்கள் ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கிறனால don't disturb them. It means don't ask them to renounce prematurely. இப்ப நான் நீங்க இன்னைக்கு கிளாஸ் கேட்டுட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மாதாஜிஸ் இனிமேல் யாரும் ஹஸ்பண்ட கவனிக்காதீங்க, பசங்களை கவனிக்காதீங்க, எல்லாரும் நாளையில இருந்து 24 hours ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுங்க, எல்லாம் போய் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா it will create a havoc. குடும்பங்கள் டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்களா, நம்ம டிஸ்டர்ப் ஆகும், will be a huge havoc இல்லைங்களா. அதெல்லாம் பகவான் சொல்லி எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. See the flow Krishna is taking this third chapter. Really very interesting. அடுத்து என்ன சொல்ல போறாரு, அடுத்து என்ன சொல்ல போறாரு. Really it is very interesting to see the flow here. So அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, even if you are self realized, you do your duty. For example 4 ஆசிரம் நமக்கு இருக்கு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, சன்னியாசி, வனப்பிரஸ்தா, சன்னியாசி. சோ ஒரு பிரம்மச்சாரி செய்யற வேலைய கிரகஸ்தா செய்ய முடியாது, ஒரு கிரகஸ்தா செய்யற வேலைய சன்னியாசி செய்ய முடியாது. சோ நம்ம என்ன ஆசிரம்ல சிச்சுவேட் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா இதே கிருஷ்ணா ராமா எல்லா பகவானே பாருங்க, லார்ட் ராம் how perfectly executes வர்ணாசிரம தர்மா இல்லைங்களா. வர்ணாசிரம தர்மாவை லார்ட் ராம் எங்கேயாவது தவறுனாரா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. he was a perfect son, he was a perfect, எல்லா ரோலையும் பெர்ஃபெக்ட், எல்லா ரோலையும் வர்ணாசிரம தர்மத்துக்குள்ள எல்லா நியமங்களையும் even he was ready to send his most dear pregnant wife. உலகத்திலேயே ராமருக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா சீதா தேவி, லக்ஷ்மி. she is லக்ஷ்மி. பட் வர்ணாசிரம தர்மத்துல இந்த மாதிரி இன்னொரு ஆண்மகனிடம் போயிட்டு வந்தவங்கன்னா கலங்கப்பட்டவங்க அப்படின்னு பொதுமக்கள் இப்ப ராமர் சீதாவை உள்ள வச்சிருந்தாரு அப்படின்னா எல்லா லேடிஸும் அதே மாதிரி பண்ணுவாங்க, அதுக்கு தான் ஒரு முன்னுதாரணம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பகவான் he was ready to sacrifice his wife. Please see the Purana and understand everything properly. நிறைய பேரு பகவான கரிச்சு கொட்டுவாங்க, சீதா தேவி கொண்டு போய். ஈவன் லக்ஷ்மண் just imagine, உலகத்துல லக்ஷ்மணாக்கு ராம் சீதா தவிர வேற யாருமே தெரியாது. That to Sita, he has a huge respect for Sita because she is the beloved of Ram. She is beloved of Ram. ராமருடைய உயிர் சீதா. அதனால லக்ஷ்மணன் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு சீதா தேவிக்கு. அன்னைன்னு தான் சொல்லுவார், she is my mother அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட அன்னைய Lord Ram gives a huge duty to Lakshman, go and leave her in forest and come. யோசிச்சு பாருங்க. சீதா was so innocent. கூட்டிட்டு போறாரு லக்ஷ்மணன், அவங்களுக்கு தெரியல அவங்க விட்டுட்டு வர போறேன். she's carrying 2 babies, she's pregnant. எவ்வளவு கொண்டாடி இருப்பாங்க அயோத்தியால. இந்த லவகுஷா அயோத்தியால பிறந்திருந்தா எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். Do you think that Lord Ram does not know that Sita is pregnant? We may look like இதுல டிவில வரும்போது மேபி அந்த கதைகளுக்காக நம்ம அப்பதான் ராமருக்கு தெரியும்னு நினைப்போம். பட் he is super soul, அவருக்கு எல்லாம் தெரியும். But in order to be a role model to the society, he just took Sita and left her. அது ஒரு லக்ஷ்மணன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள அவருக்கு அப்படியே வெடிச்சிருவார். சீதா so beautifully அவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு வருவாங்களாமா லக்ஷ்மணர் கிட்ட. she really didn't know that his own brother-in-law is going to leave her in the forest. அப்பதான் முடிவு பண்ணாரா லக்ஷ்மணன், வாழ்க்கையில இனிமேல் நான் தம்பியா மட்டும் பிறக்க மாட்டேன். தம்பியா பிறந்தாதானே நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க. எங்க அண்ணியை கொண்டு போய் நான் காட்டுல வந்து உன் நடத்த சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. Not that Lord Ram thinks Lord Lakshman, everyone knows, even all the people of the kingdom knows. அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் in order to be வர்ணாசிரம தர்மத்துல அப்படி ஒரு ரூல் இருக்குன்னா
they have to follow it. அதுக்காக பாவம் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வருவார். ஜஸ்ட் இமேஜின் மதர் சீதா காட்டுக்குள்ள கொண்டு போய் அதுவும் ராமரை பிரிஞ்சு அவங்களால ஒரு க்ஷணம் உயிரோட இருக்க முடியாது. she loves ram to that great extent. பிரெக்னன்சில காட்டுக்குள்ள இருந்து அவங்க வந்து how much she suffered. அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம், but she just underwent it. நம்ம இத்தனும் நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா எனக்கு இது நடக்க போது சாங்ஷன் பண்ணிருங்க, கிருஷ்ணா நான் மாயாப்பூர் போகணும், நான் உங்களுக்கு பயங்கரமா நான் ப்ரே பண்றேன், நீங்க மரியாதையை சாங்ஷன் பண்ணிருங்க. எல்லாமே நம்ம இப்ப நம்ம அப்படிதான் இருப்போம். ஐ அக்ரி, ஈவன் ஐ ஆம் லைக் தட். எனக்கு ஏதாவது வேணும்னா ஐ திங்க் இட் இஸ் கிருஷ்ணாஸ் டியூட்டி டு கிவ் மீ. பட் இஃப் யூ சோ டிசையர், இந்த வார்த்தையோட தான் உங்க பிரேயர் இருக்கணும். இஃப் யூ சோ டிசையர் ப்ளீஸ் சாங்ஷன் மீ, எனக்கு இது தேவைப்படுது. இஃப் யூ சோ டிசையர், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாங்ஷன் பண்ணுங்க. அந்த இஃப் யூ சோ டிசையரை சும்மா ஆமா மாதாஜி நான் அப்படியே தான் மாதாஜி ட்ரை பண்றேன், மாதாஜி நான் இப்ப பிரேயரே பண்றது இல்ல மாதாஜி, இதுக்குள்ள வந்ததுல இருந்து நான் எப்படி மாறிட்டேன். ஆனா internally what we want, actually we want Lord to sanction all our desires. So we should on the if you so desire சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லாம really we should apply. If you so desire Lord, please give me this. If that means Krishna has that freedom whether to sanction it or not sanction it. So நம்ம அப்படி ஸ்ப்ரே பண்ணிருந்தோம் அப்படின்னா if he does not sanction it, we shouldn't worry at all. ஏன்னா கிருஷ்ணாக்கு விருப்பம் இல்ல, பகவானுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை செஞ்சு என்ன யூஸ் இல்லைங்களா? நீங்க சூப்பரா கூட அந்த செயலை செய்யலாம், பட் if Krishna is not sanctioning, what is the use of that work? இல்லைங்களா மாதாஜி? சோ அந்த அளவு பக்குவம் அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், பட் தட் இஸ் த ரியல் மெச்சூரிட்டி. இல்லைங்களா? Did you all get the point? What I want to tell you all? Yes, Mataji. Yeah, yeah. So இங்க என்ன சொல்றாரு, நான் வந்து அவர் ராமரா இருக்கும்போது அப்படி பண்ணாரு, கிருஷ்ணரா இருக்கும்போது அந்த பால்ய லீலைகள், அந்த சின்ன குழந்தைக்குரிய குறும்புத்தனம், சுட்டித்தனம், அவர் வந்து வைஷ்யரா இருந்தார். கிருஷ்ணா எல்லா ரோலும் பிளே பண்ணாரு. துவாபர் யுகால வைஷ்யரா இருந்தாரு, சக்திரியரா இருந்தாரு, ஆல் ரோல்ஸ் சூத்ரரா மாறினாரு தேர் ஓட்டும் போது, இல்லைங்களா? அட்வைஸ் கொடுக்கும்போது பிராமணராவும் இருந்தாரு. ஆல் 4 qualities கிருஷ்ணா எக்ஸிபிட்டட் இன் மகாபாரதா, சாரி இன் துவாபர் யுகா. அந்தந்த ரோல்ல அவ்வளவு வைஷ்யரா இருக்கும்போது வைஷ்யரா என்ஜாய் பண்ணாரு, பெர்ஃபெக்டா நடந்துகிட்டாரு. அந்த 6 வயசு ஆனோன்னையும் அம்மா வந்து கெஞ்சறாங்க, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம், முன்னே நீ போகாதடா தங்கமே, உன்னை நான் பாத்துக்கிறேன். யசோதா அவ்வளோ பொசசிவ், அவ்வளோ பொசசிவ். அந்த கொஞ்ச நேரம் கூட கிருஷ்ணர் பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு யுக யுகமா பிரிஞ்சிருக்கிற மாதிரி. ஐயோ தங்கமே போகாது. ஈவன் ரைட் நவ் நமக்கும் அந்த ஃபீலிங் ஒரு லைட்டாவது இருக்கும், நம்ம பையன் நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கொள்ளையா ஆசை இருக்குது இல்லைங்களா? we all have that desire, but என்ன பண்றது, he has to survive, he has to live his own life. So நம்ம அவனை வந்து வெளியில் நாமளே அனுப்பி வைக்கிறோம். சோ ஒவ்வொரு டியூட்டிலையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து he will be perfectly, he will be executing. அவர் கிரகஸ்தாவா இருந்த ப்ராப்பர் கிரகஸ்தாவா இருந்தாரு, பெரியவங்க கால்ல விழுந்தாரு. ஈவன் he left this world leaving his body. பகவான் நீங்க படிச்சீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. மகாபாரதம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பகவான் உலகத்துக்கு போகும்போது அவர் இறந்த மாதிரி இந்த உடலை விட்டுட்டே போவார். டு பெவில்டர் த ஏத்திஸ்ட், அவர் உடலையும் விட்டுட்டு தான் போவார். பிகாஸ் ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்து வந்தா இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக அவர் விட்டுட்டு போனார். சோ சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா அவர் வந்து 2 ஒய்ஃப் அவருக்கு இருந்தது, விஷ்ணு பிரியா, இன்னொரு பிரியா. வாட் இஸ் இன்னொரு நேம்? லக்ஷ்மி பிரியா. ரெண்டு ஒய்ஃப் அவங்களுக்கு இருந்தது. பட் ஹி ரினவுன்ஸ்ட். அவர் ரினவுன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
அவர் வந்து he was perfectly executing his duties as சன்னியாசி. அப்போ ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு 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 பிரம்மச்சாரி அவர் வந்து ஒரு தவறான நோக்கத்துல ஒரு மாதாஜியை ஒரு செகண்ட் தான் பார்ப்பாரு, ரொம்ப எல்லாம் பார்க்க மாட்டார். ஆனா நல்லா இருக்காங்களே அனுபவிக்கணுங்கிற ஆட்டிடியூட்ல ஒரு செகண்ட் பார்ப்பாரு. அதுக்கு வந்து பகவான் வந்து அவரை தண்டிச்சிருவாரு, தண்டிக்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அந்த சன்னியாசி வந்து ரொம்ப சஃபர் பண்ணி அவர் சூசைட் பண்ணிக்குவார். சூசைட் பண்றதுக்கு கூட பகவான் வந்து கண்டுக்க மாட்டார். ஏன்னா இட் இஸ் அந்த ரோல் இருந்தா, பிரம்மச்சாரியா நீங்க இருந்தீங்கன்னா பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். நீ கிரகஸ்தாவா இருந்து பிரம்மச்சாரியா இருந்தா அதுவும் காமெடி தான். கிரகஸ்தா பி எ கிரகஸ்தா. நீ கிரகஸ்தாவா வந்து சன்னியாசி மாதிரி இருக்க கூடாது. That is what Krishna says here. You are a Kshatriya. Don't act like a Brahmana. Like don't act like a சன்னியாசி. க்ஷத்ரியனா க்ஷத்ரியோட கடமையை செய். சோ ரொம்ப அழகா நம்ம பகவத்கீதையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாரும் அவங்கவுங்க டியூட்டியை செய்யுங்க. எப்படி செய்யுங்க? லைட்டா கிருஷ்ண உணர்வுல ஆரம்பிங்க. See, beautifully is guiding us. கடைசியா சொல்லிட்டாரு இல்லைங்களா? Don't disturb them unnecessarily. சொன்னாரு இல்லைங்களா கடைசி டிரான்ஸ்லேஷன்ல? விதிக்கப்பட்ட கடமைகளில் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை குழப்பக்கூடாது, செயல்களிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. இட் மீன்ஸ் இப்ப நான் வந்து பயங்கரமா கிளாஸ் எடுத்து நாளையிலிருந்து எல்லாரும் வெறும் கிருஷ்ண உணர்வு மட்டும் இருங்க, எதையும் டியூட்டியே செய்ய தேவையில்லை அப்படின்னா இட் இஸ் a confusion, right? So how is that we are guiding? நமக்கு எப்படி ஸ்ரீல பிரபுபாத் கைட் பண்றாரு? நீ எந்த இடத்துல வேணா இரு, நீ எந்த இடத்துல வேணா இரு, ஜஸ்ட் ஸ்டார்ட் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. நீ பக்தி சேவையை ஸ்லைட்டா ஸ்டார்ட் பண்ணு. நீ உள்ள வர 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 அப்படியே உனக்கு வந்து அந்த டிட்டாச்மெண்ட் உண்டு. இன்டர்னல் எப்பவுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா மாதாஜிஸ், நீங்க கடைசி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக தேவையில்லை, நீங்க சன்னியாசம் எடுக்க தேவையில்லை. யூ கேன் ரிமைன் internally detached, externally attached. Family உளுந்து கவனிக்கலாம். You can very well take care of family, but with the detachment inside. What does it mean? Internal detachment meaning என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இது என்னுடையது, நான் என் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க வந்து அந்த ஃபேமிலி பாத்துக்கிட்டீங்கன்னா, then it means you are Krishna conscious person. கிருஷ்ணா கான்சியஸா இருக்கும்போது உள்ளுக்குள்ள இந்த டிட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா, உண்மையில் நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு பெயின் இருக்காது, நம்மளை விட்டு யார் போனாலும் பெயின் இருக்காது. இஸ் இட் நாட் ட்ரூ மாதாஜிஸ்? If we really adopt this, உண்மைதான் இல்லைங்களா? Yes, Mataji. Yeah, we will not have much pain. உண்மையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் we feel the pain because we are so attached. So attached. நான் ஒரு வேலை பாக்குறேன், அந்த வேலை என் இஷ்டத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலைன்னு எனக்கு கோபம் வருது அப்படின்னா, இட் மீன்ஸ் ஐம் அட்டாச்ட் டு தட் பர்டிகுலர் திங் இல்லைங்களா? இல்லைன்னா அது கோபம் வரப்போகுது. எனக்கு பிடிச்ச மாதிரிதான் அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் அதுல இருந்தேன்னா, then I will get depressed if it not happening according to my will. சோ எல்லாமே சூட்சமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புலன் தான் நம்ம உள்ள ஃப்ரண்ட்ல கொண்டுட்டு வருவோம். We just put ourselves in the front. இல்லைங்களா? Yeah. So முக்கியமான ஒரு பாயிண்ட், I just finish it off. நான் முடிச்சிடுறேன். முக்கியமான ஒரு பாயிண்ட், please note it down. You can follow higher authorities. You cannot imitate higher authorities. Please understand the difference between following them and imitating them. அதாவது நான் பக்தி விநாசா மகாராஜ் மாதிரி அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. I can follow. I cannot imitate him, right? Can I imitate him? என்னால முழுக்க கிருஷ்ண உணவுல வேலை செய்ய முடியுமா? நான் என் குழந்தையை பார்க்கணும், வீட்டுக்கார பார்க்கணும். I cannot imitate him. அதே மாதிரி பக்தியிலுமே நீங்க வந்து உங்களுக்கு முன்னாடி
இருக்கிற சீனியர் டிவோட்டிஸ் பார்த்து வளர்றீங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தெம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஃபாலோயிங் மை சிக்ஷா குருனா அவர் எப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு, எப்படி எல்லாம் பக்தி பண்றாரு, எவ்வளவு சின்சியரா இருக்காரு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாம். பட் ஐ கேனாட் இமிட்டேட் ஹிம். அவரை மாதிரியே நடந்துகிட்டாதான் எனக்கு மரியாதைன்னு நினைச்சுக்கிட்டு ஐ கேனாட் இமிட்டேட் ஹிம். அவருக்கு ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரோல் கொடுத்திருக்காரு. I cannot imitate anyone here. You cannot imitate me. I cannot imitate you. நீங்க எங்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். பட் யூ cannot imitate. கேஷவப்பிரியா மாதாஜி மாதிரியே நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் யூ. Why should you imitate someone else? நீங்க எல்லா that is why I like this process so much. எங்கேயுமே நம்ம இண்டிவிஜுவாலிட்டியில கை வைக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணா gives full freedom to our individuality. See, Srila Prabhupada ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுவாரு. எங்க குரு மகாராஜ் கூப்பிட்டு நியூ வர்ஜினா போ, நியூ விருந்தாவன், அங்க வர்ஜீனியா யூஎஸ்ல போய் அங்க போ, லண்டன் போ, அங்க போ, இங்க போன்னு அனுப்பிச்சு விட்டாரு. He sent devotees. They didn't have a choice there. They didn't have a choice to choose. They were sent, but they had a choice of how to preach. It's according to their own capacity. இப்ப நான் ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணுவேன், நீங்க ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணுவீங்க. யூ நீட் நாட் இமிட்டேட் மீ. நான் எப்படி பேசுறனோ அப்படி பேசினாதான் மக்கள் அட்ராக்ட் ஆவாங்கன்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் அ மித். இட் இஸ் மித். இட் இஸ் மை பாவா. இட் இஸ் மை ரசா. Krishna wants this rasa from me. I am giving him. He wants something else from you. He wants everyone to be unique. இல்லைன்னா என்னை உங்களை ரோபோட் மாதிரி படைச்சிட்டு போயிருக்கலாமே. ஏன் அவர் தனித்தனியா படைச்சாரு? We are not robots. So அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு கடைசி வரைக்கும் கிருஷ்ண உணர்வுல தான் நமக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. They never force us. You keep your individuality. You serve according to your own individuality. Why should I come and interfere there? இல்லைங்களா? சோ நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு ரசா. I am myself. You are yourself. You cannot become me. I cannot become you. எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு yesterday actually frankly speaking Mataji, yesterday I just 10 minutes we just saw Big Boss. அந்த சாப்பிடும்போது பார்க்கும்போது that girl, that Priyanka, she's a compare. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு விமன். That girl was crying. She was crying. நான் வந்து லீடரா இருக்கும்போது யாருமே என் பேச்ச கேட்கல. இந்த வாரம் இவர் லீடரா இருக்கிறாரு, இவர் பேச்ச எல்லாருமே கேக்குறீங்க, அப்ப நான் ரொம்ப சீப்பா போயிட்டேனா. That girl is actually small. She's the youngest person and she is so cute. ஒரு மாதிரி அவங்க ரொம்ப யங்கா இருந்தாங்க. So this female, she told an important point. I just took the point. Very important point. She said, நீதான் அவர்தான். You have some cuteness. எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. Why do you want people to just follow like what they follow him? It is a very important point. நம்ம எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Why do you people want to respect you as they respect others? They may have a different connection with you. They may be still more closer to you. They may have a different connection with you. Why should you unnecessarily beat yourselves that no one is respecting me as they respect others? Illingla? Sometimes we do in our family life also. Did you all get the point, Matajis, what I want to convey here? Yes, Mataji. True, Very Mataji. important point. Very, very Yes, important Mataji. point. Yeah. நீங்களா இருங்க. ஏன் நீங்க அடுத்தவங்க மாதிரி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறீங்க? கிருஷ்ணா உங்களுக்காக தான் பிடிக்குதுங்கிறாரு. கிருஷ்ணா never says all of you should become Keshav-priya, then only I will like you அப்படின்னு சொல்றாரா? No. He wants you all with as you are. He wants you with your own individuality. So இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள மேல வளர we tend to imitate people thinking that they are successful. நம்ம materialistic quality அங்க கொண்டுட்டு வருவோம். We'll try to bring our materialistic quality there. See, நான் இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு இப்படி name fame glory வரும். So let me do it. I mean, it's a real imitation. We shouldn't do that. Krishna நம்மள நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா தான் இருக்க சொல்றாரு. Be natural. Be yourselves. Don't imitate.
சோ நான் இப்பதான் ஸ்டெப்பின் ஆயிருக்கேன் பக்தியில. நான் ஐ cannot imitate பண்றவங்க எல்லாம் they are going and falling in trap. That is why this shloka is being kept here. எதுக்கு இந்த ஸ்லோகா வச்சிருக்காங்கன்னா, see for example, இன்னைக்கு ஒருத்தர் வந்து பக்திக்குள்ள வராங்க. they are listening to our lectures, கேக்குறாங்க. so அவங்க somehow they got thoroughly inspired. so they just want that push within few days அப்படின்னா they have to wait for few days to get that realization. ஏன்னா இது பக்தி, இது ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன், நாட் மெட்டீரியலிஸ்டிக் திங். இப்ப மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்க ஒரு விஷயம் அதுவே பண்ண முடியாது. கேன் யூ ஆல் இமிட்டேட் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ்? ஈச் சிங்கர் ஹஸ் காட் இண்டிவிஜுவல் குவாலிட்டி. கேன் வி இமிட்டேட் தெம்? தேர் ஆர் டேலண்டட் சில்ட்ரன், தே ஹேவ் சம் குவாலிட்டி. சோ நம்ம அப்படி இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தே கோ அண்ட் ஃபால். ஒரு ஃபால்ஸ் ஆர்கனைசேஷன்ல போய் அங்க போய் சிக்கிக்கிறாங்க. they getting trapped there because they want that push immediately. We should wait, we should chant, we should follow our higher authorities, we should be patient, then only we will get that. so நீங்க யார பார்த்து பக்தியில இன்ஸ்பயர் ஆனீங்கனாலும் take inspiration, take the right things from them. எப்படி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பாரு, எப்படி அழகா பேசுறாங்க பாரு, என்னென்ன பாயிண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. you can take inspiration but you cannot imitate anyone. Krishna doesn't want imitation. அவர் உங்களை அவங்களாதான் அவர் வேணுங்கிறாரு. he needs you as you are. இததான் இங்க ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. I hope I covered all the points here. so imitate பண்ணி போலி ராசலீலா பண்றது, சிவபெருமான் பண்றது எல்லாத்தையும் பண்ணிருவாங்களா? சிவபெருமான் கஞ்சா அடிக்கிறது இப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பக்தரா சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. so Krishna is clearing all these things. so Om Tat Sat. Any doubts, comments, or reflections?